என்னோட ப்ராக்டிஸ்ல டெயில் போன் பெயின் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அதாவது அந்த உட்கார்ற இடத்துல பெயின் அதிகமா இருக்கும். டெயில் போன் எதுன்னு சொல்லணும்னா, இப்ப நம்ம வந்து இந்த ஸ்பைன் இருக்கு, இந்த சேக்ரம் இருக்கு, கடைசியில இந்த எண்டா இருக்கு பாத்தீங்களா, அது பேர் தான் வந்து டெயில் போன் சொல்லுவோம். அதுக்கு காக்சிக்ஸ் சொல்லுவோம் டெக்னிக்கல் டேர்ம். ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துருக்கவங்க, ஐடி எம்ப்ளாயிஸ், டிரைவர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப நேரம் உட்காந்துருக்கவங்களுக்கு இது காமனா வரும். அது என்னதுன்னா, இந்த 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 போன்ல வந்து நிறைய மசில்ஸ் வந்து ஜாயின் ஆகுது. அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளமேஷன் வர்றதால இந்த கண்டிஷன் வருது, டெயில் போன் பெயின். இதுக்கு பேர் வந்து காக்சிடேனான்னு சொல்றோம். இந்த கண்டிஷனுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ரிங் பில்லோ கொடுப்போம். இந்த மாதிரி இந்த ஓட்டை இருக்கிறதால இது சாஃப்டா இருக்கும் இந்த பில்லோ. அது மட்டும் இல்லாம இந்த ஓட்டை இருக்கிறதால அந்த போன் வந்து அந்த கம்ப்ரஸ் பண்ணாது. ஸோ அந்த சீட்ல போட்டுட்டு ரொம்ப நேரம் உட்கார்றவங்களாம் இதை யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்ஸ் கொடுப்போம். டேப்லெட்ஸ் கூட பிசியோதெரப்பி ஒரு 10 days கொடுப்போம். இதெல்லாம் பண்ணாவே அவங்களுக்கு வந்து இந்த டெயில் போன் ப்ராப்ளம் சரியாயிடும். அது மட்டும் இல்லாம கண்டினியூஸா சில எக்ஸசைசஸ்லாம் சொல்லி தருவோம். அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப வர்றதை அவாய்ட் பண்ணலாம். 90% இதுலயே முக்கால்வாசி சரியாயிடும். சில பேஷண்ட்ஸ்க்கு ஒரு 10% அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கரண்டா இந்த ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன்ஸ் போடுவோம். நிறைய பேர் வந்து இந்த டெயில் போன் வலியை வந்து கூச்சப்பட்டுட்டு டாக்டர்கிட்ட வந்து சொல்றதுக்கு ஒரு மாதிரி சங்கோச்சப்பட்டுட்டு வரவே மாட்டாங்க, இல்லை ட்ரீட்மெண்ட்டை டிலே பண்ணுவாங்க. ஸோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த டெயில் போன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க ஆர்த்தோ டாக்டரை பாருங்க. சீக்கிரமாவே அந்த வலியெல்லாம் சரியாயிடும்.